ஆத்மணக்கம் அடியன் மணிகண்ட சிவம் அடியனுடைய பூர்வீக ஆலயத்தில் அன்னை அங்காள பரமேஸ்வரிய மயான கொள்ளை ஸ்ரீ விஸ்வாசவரிடம் மாசி மாதம் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நமது தாயாருடைய சொந்த உழைப்பிலே கட்டப்பட்ட இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலே மயான கொள்ளை சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இது சமயம் அனைத்து பக்த கோடிகளும் வந்து கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி அருகாமையில் உள்ள செஞ்சி குந்தூர் கிராமம் என்னக்கூடிய எல்லையிலே அம்பாள் காட்சியளிக்கிறார். இந்த அம்பாளை தரிசிக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் எப்பேற்பட்ட ஏவல், பில்லி, சூனியம், ராகினி, மோகினி, கார்த்திகை இல்லத்தினுடைய துஷ்ட மார்க்க சக்திகள் இருந்தாலும், செய்வினை கோளாறுகள் இருந்தாலும், அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆலயத்திலே எரியப்படுகின்ற இரத்த சாதத்தை மடியில் வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் இந்த அம்பாளுடைய கண்ணில் வைக்கக்கூடிய கருமுட்டையானது வாங்கி சாப்பிடும்போது புத்திரவாக்கியம் பெருகும் என்பது இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கை. அப்படி வந்து பலன் பெற்றவர் பலர். அதனாலே இந்த மயான சூறையிலே அனைத்து பக்தர்களும் அருகாமையில் உள்ளவர்களும் அயல் நாட்டில் உள்ளவர்களோட வந்து இங்கு கலந்து கொண்டு இந்த பூஜை சிறப்பிப்பது உண்டு. அம்பாள் மயான கொள்ளையிலே பெரியாயி அம்பாளுடைய இரத்த சாதமானது இப்போது எரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கோம். முதல்ல காலை 3:30 மணி அளவிலே பலி பூஜையும், தாய் வீட்டு கிரகம் மற்றும் காலை 8 மணி அளவிலே அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், 9 மணி அளவிலே ருத்ரகாளி ஹோமம் செய்யப்பட்டு அம்பாளுக்கு கலசாபிஷேகங்கள் செய்யப்பட்டு, அதை தொடர்ந்து அம்பாளுக்கு 7 வண்டி கூழ் அண்டா நிறைய அன்னமும் கும்பமாக போட்டு பூஜைகள் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அம்பாளுடைய தீச்சட்டி ஏந்தி திருவலம் வந்தவருக்கு அருள்வாய் வெட்டி என்று அம்பாள் தீச்சட்டியில் அம்பாள் காட்சியளிக்கிறார். இந்த தீச்சட்டி ஏந்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு அம்பாள் காட்சியளித்த பிறகு அக்னி கிரகம், ஓலை கிரகம் அம்பாளை சுற்றி வந்து மயான எல்லையிலே அம்பாள் அடைந்த பிறகு குரத்தியாக இந்த 48 நாள் விரதம் இருந்து தெரு தெருவாக, வீதி வீதியாக குரத்தியாக காட்சியளித்த அம்பாள் இன்று மயான காளியாக, அகோர பத்ர காளியாக அங்கு வரக்கூடிய மக்களுக்கு உக்ர சக்தியாக காட்சியளிக்கிறார். அந்த அன்னையை தரிசிக்கும் போது எப்பேற்பட்ட கெட்ட சக்திகள் இருந்தாலும், துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் விலகும். அதே போல இந்த அன்னையோடைய மயான சூறையிலே பிரம்மாவுடைய கபாலத்திற்கு சிவபெருமான் பற்றி எப்படி தோஷம் விலகியதோ அதுபோல் நம்முடைய தோஷங்கள் விலகும். மாலை 4 மணி அளவிலே பஜனையும், இரவு 10 மணி அளவிலே சிறப்பு ஆனந்தி நாடக மண்டபமும் நடைபெறும்.